விஷயம் எதுவோ அதை பார்த்து செஞ்சானா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். எடப்பாடியார் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் வந்திருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது கோட்டை, அப்புறம் இங்கிருந்து தானே ஆரம்பிப்பாரு. அது புகழ்ச்சியா இருக்கு. இது கோட்டை, எப்பவும் கோட்டை இது. அப்ப இங்கிருந்து தானே ஆரம்பிப்பாரு. இது நல்ல விஷயம் தானே. குழந்தைக்கு ஸ்கூல் போற குழந்தைகளுக்கு கூட எதுவும் இல்லைங்க. மகளிருக்கு நாங்க மகளிர் வெளியில போக முடியலைங்க, அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு போல கண்டிப்பா இருந்துங்க. இப்ப இங்க பதமே இல்லைங்க. இப்போ அதை பத்தி பயமே இல்லைங்க. இந்த ஆட்சியில சரியான ஊழல் நடந்துட்டு இருக்குங்க. மக்களை சரியா கவனிப்பே இல்ல, பாதுகாப்பும் கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த ஒரு நல்ல பழக்கமும் எதுவுமே செய்யறது இல்ல. இவர் பாட்டுக்கு வர்றாரு, அவர் பாட்டுக்கு போறாரு, அவர் பாட்டுக்கு அவர் சமயத்துக்கு வேணுங்க தேவைக்கு வேணும் இந்த மக்களை யூஸ் பண்ணிக்கிறாரு. தேவை முடிஞ்சதும் மக்களை தூக்கி எறிஞ்சிடுறாருங்க. நம்ம அடுத்தபடியா நம்ம எடப்பாடி என்னட்டா இங்க வரணும். 2026ல அவரா முதலமைச்சரா வரணுங்க. அவர் புரட்சி தலைவி அம்மா வழியிலே போவாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா போவாருங்க, புரட்சி தலைவி அம்மா வழியே தான் போவாரு. 2026ல எடப்பாடி என்னட்டா முதலமைச்சரா வரணுங்க. வரி இல்லாம வரி, வீட்டு வரி அதிகம், சொத்து வரி அதிகம், குப்பை வரி எல்லாத்தையும் போட்டு தள்ளி மு.க. ஸ்டாலின் பதவி ஏற்றதும் மொத்தம இப்ப ரொம்ப மக்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்காருங்க. மின்கட்டண உயர்வு அது இதுன்னு சொல்லி சொல்லி தொந்தரவு பண்ணி பல குழப்பங்களை உண்டு பண்ணி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாம பண்ணிட்டு இருக்காருங்க. அவரு ஆட்சி ஒழியணும். 2026ல எடப்பாடி எனக்கு ஆட்சிக்கு வரணும். தளபதி விஜய் அவர்கள், ஆக்டர் விஜய் அவர் வந்திருக்காரு. அவரும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. நம்ம புறத்துல என்ன மாதிரியே நம்ம எடப்பாடி என்ன மாதிரியே அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு. அதனால அவரும் வரணும். முக்கியமா 234 தொகுதியும் 233 தொகுதி மக்களாட்சி தொகுதியாவே இருக்கு. அண்ணா டிஎம்கே தான் வரணுங்க. இப்ப டிஎம்கேயோட ஆட்சி காலம் எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறாங்க? டிஎம்கே ஆட்சி காலம் ரொம்ப பரவாயில்லைங்க. இப்ப டிஎம்கே இருக்கறனால ஒண்ணுமே சரியில்லை. ஏடிஎம்கே இருக்கிறப்ப இந்த பதவி இப்ப ஒண்ணுமே கிடையாதுங்க. 12 மணிக்கு கூட போவோம். மக்களுக்கு ஒரு பாதுகாப்பே கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாதுங்க. இப்போ 10 மணிக்கு போக முடியும், 10 மணிக்கே போக முடியறது இல்ல. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவரோட மகன் அவரு துணை முதலமைச்சரா இருக்காரு. அது துணை அமைச்சர் என்ன பண்றதுங்க, ஒரு வெளிப்பட்டு கிடையாதுங்க. அவரோட ஹெல்ப்புக்கு தான் அவர் ஏற்பாடு பண்றாரு. மக்களுக்கு என்ன ஏற்பாடு பண்றாருங்களா? ஒண்ணு ஹெல்ப் எல்லாம் பண்றது இல்லைங்க. அவர் பாட்டுக்கு அவருக்கு செய்ய போறாரு வர்றாரு, அவரோட குடும்பத்தை தான் பாதுகாத்துட்டு இருக்காரு. மக்களை பாதுகாக்கிறாரா? அதெல்லாம் இல்லைங்க. அதனால அடுத்தபடியா 2026ல மக்களாட்சி முதலமைச்சரா வர்றது எடப்பாடி தான் இருக்கணும். எடப்பாடி ஐயா வந்தா சில நல்லதுல திட்டங்களை நல்ல விதமா செய்வாருன்னு எதிர்பார்க்கிறோம். மீண்டும் அவர் முதல்வராக வரணும்னு எதிர்பார்க்கிறோம். இப்ப இருக்கிற ஆட்சி எது திருப்திகரமா இல்ல, பொதுமக்களுக்கு நல்லதா நடக்கிற மாதிரி தெரியல. எப்பவுமே ரெட்டலை தான் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். இதுதான் எங்களோட முடிவு. ஓகே, இப்போ எடப்பாடியார் 2026ல வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் மக்களுக்கு செய்வாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது விவசாயிகளுக்கு மெயினா நல்லது செய்வாருன்னு எதிர்பார்க்கிறோம். ஏழப்பட்ட ஜனங்களுக்கு செய்வாருன்னு அதுவும் எதிர்பார்க்கிறோம். ஏழப்பட்ட ஜனங்களுக்கு செய்வாரு நல்ல திட்டங்களை மேலும் கொண்டு வருவாருன்னு எதிர்பார்க்கிறோம். ஓகே, இப்போ டிஎம்கே ஃப்ரீ பஸ் மாசம் 1000 ரூபாய் இதெல்லாம் பெனிஃபிஷியரியா இருக்கா பெண்களுக்கு? அதாவது முதல் கேள்வி இப்ப இருக்கிற ஆட்சியில சாராய கரையை இழுத்து 3 நாளே மக்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல விதமா வருவாங்க. பெண்களுக்கு திருப்தியான வாழ்க்கை இருக்கும். அதாவது தூங்குறது ஒரு நிம்மதியா தூங்குவாங்க. அதை இழுத்து சாத்தினாலே போதும் நாங்க நினைக்கிறோம். எந்த ஆட்சி வருதுங்கிற எல்லாமே ஆட்சி வந்தது பிரச்சனை இல்லை. நல்லதை பண்றதை ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல விதமா செய்யணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். எடப்பாடியே அது நல்ல விஷயம் செஞ்சாருன்னா இன்னும் மக்கள் ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதல் எடுத்துக்காட்டு என்னன்னா, கோட்டக்கடை இழுத்து சாத்தினான்னா முதல் இடமா நின்று நான் ஆதரிப்பேன். ஓகே, அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். இப்போ பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியை எப்படி பாக்குறீங்க? நல்ல கூட்டணியை எதிர்பார்க்கிறோம். பிஜேபி ஏடிஎம்கே இருந்தா நல்ல கூட்டணி எதிர்பார்க்கிறோம். மோடி அவர் இன்னும் நல்ல திட்டமெல்லாம் மக்களுக்காக செய்வாருன்னு எதிர்பார்க்கிறோம். ஃப்ரீ பஸ்னாலையும் உங்களுக்கு 1000 ரூபாய்னாலையும் திருப்திகரமா இல்லை. மீண்டும் அதைத்தான் சொல்றேன். மக்களுக்கு நல்ல விஷயம் எதுவோ அதை பார்த்து செஞ்சானா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். எடப்பாடியார்
ஸ்டார்ட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் வந்திருக்காரு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து இது கோட்டை, அப்புறம் இங்க இருந்து தானே ஆரம்பிப்பாரு. அது வந்து புகழ்ச்சியா இருக்கு. இது கோட்டை, எப்பவும் கோட்டை இது. அப்ப இங்க இருந்து தானே ஆரம்பிப்பாரு. இது நல்ல விஷயம் தானே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர்றாரு. அவர் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், கோடி கோடி சந்தோஷம். எங்களுக்கு அம்மாவே நேரில் வர்ற மாதிரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால எங்களுக்கு ரொம்ப நன்றி. எடப்பாடி அவர்களுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து எடப்பாடியார் எடுத்தோன்னே பிரச்சாரத்துக்கு வந்து கோயம்புத்தூருக்கு ஃபர்ஸ்ட் வரேன்னாரு. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வரணும் ஆட்சிக்கு, கண்டிப்பா அவர் வந்தா ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு வரணும், கண்டிப்பா வரணும். அவரு அம்மா வந்தாதான் நாங்க அம்மாவை தான் நம்பி இருக்கோங்க. அம்மா தான் எங்களுக்கு வரணுங்க. வேற ஒருவன் இவங்க வந்து விலைவாசி எல்லாம் ஜாஸ்தி பண்ணாங்க. குழந்தைக்கு ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு பூரா எதுவும் இல்லைங்க. மகளிருக்கு வந்து நாங்க மகளிர் வெளியில போக முடியலைங்க. அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா இருக்கும்போது எங்களுக்கு மட்டும் கண்டிப்பா இருந்துங்க. இப்ப எங்களுக்கு பலமே இல்லைங்க. இப்போ அதை பத்தி பயமே இல்லைங்க. அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. எல்லாமே அம்மாவா இருந்தா எல்லாமே எங்களுக்கு உதவி கிடைச்சது. ஆடு மாடு கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. இப்ப வந்து எதுவுமே கிடையாதுங்க. அம்மா வந்தா எங்களுக்கு எல்லாமே இருந்தது. அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்தாலும் எங்களுக்கு நல்லா செய்வாங்க ஒரு நம்பிக்கை. அதனால அவர் கண்டிப்பா வரணும். நாங்க இத்தனை பேர் வந்திருக்கோங்க. கோயம்புத்தூர்